நான் கூப்பிட்டா வராதான்ட்டான். இந்த கதையில ஏதாவது அர்த்தம் இருக்கா? இந்த கதை யாருக்காச்சும் தேவையா? மாடு பிடிக்கிற கதையும் புல்லு பிடிக்கிற கதையும் அவங்களுக்கு தேவை? ஏங்க தமிழ்நாடு முழுவதும் புத்தக திருவிழா நடத்துறாங்க. நமக்கு ஏங்க குட்டி கதை? உலகத்தினுடைய மிக உயர்ந்த எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள் கொட்டி கிடக்கிறது. அறிவு கிடந்து அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பெரிய பெரிய கதைகளை படிக்க சொல்கிறோம், விஞ்ஞானத்தை வளர்க்க சொல்றோம். நீ என்ன குட்டி கதை சொல்லிட்டு இருக்கிற? நாட்டை குட்டிச்சவராக்குறதுக்கா? புரிய வைங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல மகளிர் உதவித்தொகை 1000 வாங்கிக்கிட்டு, அரசு கொடுக்கிற அத்தனையும் வாங்கிக்கிட்டு, நான் நடிகருக்கு ஓட்டு போடுவேன். ஏன் ஓட்டு போடுவேன்? நாட்டை மாற்றுவார். என்னையா மாற்றுவார்? யோ, அவரே ரூமுக்குள்ள படுத்துக்கிட்டு வெளியே வர்றதுக்கு எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம முட்டுச்சத்துல முட்டிக்கிட்டு இருக்கிறாரு. என்னத்தையா நாட்டை மாத்துவாரு? எங்கேயா நாட்டை மாத்துவாரு? 41 பேர் செத்து போயிட்டா, ஓடி போயிட்டாரியா? திமுக காரைகளை திட்டிக்கிட்டு இருக்காங்க. அவன் காதுக்குள்ள தப்பா வந்து பட்டுன்னு போய் நின்னாரு முதலமைச்சர். அப்பதான் உலகம் எல்லாம் பார்த்தான். ஓடி போனவன் திமுக தான் காரணம்னா 10 நிமிஷத்துல முதலமைச்சர் போய் நிற்கிறாரு. முதலமைச்சர் வந்தாரு, ஒரு இன்டர்வியூ கொடுக்கிறாரு. எந்த தலைவனும் தொண்டர்கள் மரணத்தை விரும்புவது இல்லை, இதை அரசியலாக்காதீர்கள் என்று சொன்னவர், மாண்பு தெரிந்தவர் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். போன மீட்டிங்ல சொல்றாரு, நண்பா என்று சொன்னீர்களே, நண்பரே என்மேல் ஏன் படி போட்டீர்கள் என்று கேட்கிறார். அன்றிலிருந்து இன்று வரை 2000க்கும் மேற்பட்ட இன்டர்வியூக்கள் இருக்கிறது. நம்மளுடைய தமிழக முதல்வர் எங்கேயாச்சும் பழி போட்டு பேசியிருக்கிறான் ஒரு தடவை? யாரும் தேட வேண்டாம். தாவேகா தொண்டர்களே, இளைஞர்களே, மாணவர்களை தேடி பாருங்கள். அப்போ தலைவன் பொய் சொல்லிட்டான். தலைவன் நீ என்ன சொன்னாலும் நம்பலாம் தம்பி, பொய் சொல்ற தலைவனை நம்பாத. ஏற்கனவே 15 லட்சம் தரேன்னு சொல்லி பொய் சொல்லி ஒரு தலைவன் உட்கார்ந்தான் டெல்லியில. போச்சு இந்தியா, பொருளாதாரம் அழிஞ்சிருச்சு. என்ன காரணம்? நிர்வாகம் தெரியாத தலைவர்கள். நம்முடைய முதலமைச்சர் நிர்வாகம் மட்டுமல்ல, தமிழர்களோட உணர்வோடு கலந்த ஒரு தமிழக முதல்வர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஒரு குட்டி கதையிலேருந்து ஆரம்பிப்போமா? ஒரு முரட்டு ஜல்லிக்கட்டு காலை ஒன்று நின்றுட்டு இருக்கு. ஒரு சின்ன பையன் 2 பாக்கெட்லையும் கையை விட்டுக்கிட்டு ஸ்டைலா கெத்தா தில்லா அப்படியே உள்ள போறான். முட்டை வரும்போது பாக்கெட்டுக்குள்ள மறைச்சி வச்சிருந்த 2 புல்லுக்கட்டு அதை அந்த காலை கிட்ட காட்டுறான். அந்த புல்லுக்கட்டை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அந்த சின்ன பையனும் அந்த காளையை அப்படியே தடவிக்கிட்டு வரான். காளையும் பக்கத்தில் ஒரு குழந்தை மாதிரி நடந்து வந்துக்கிட்டு வருது. பக்கத்தில் இருந்த ஒரு வயல்வெளியில் அந்த காளையை மேய விட்டுட்டு வரான். மக்கள் எல்லாரும் அந்த பையனை ஆச்சரியமா பார்க்கறாங்க. ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? ஒரு தெரு இருக்கிறது, வியாபார ஸ்தலம். இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போனாதான் மெடிக்கல்ல போய் பொருட்கள் வாங்க முடியும். இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போனாதான் மளிகை பொருட்கள் வாங்க முடியும். இந்த மாதிரியான ஒரு இடத்தில் நடுவிலே ஒரு எருமை மாடு நிற்கிறது. என்ன நிற்கிறது? எருமை மாடு நிற்கிறது. பெரிய கொம்போட எருமை மாடு நிற்கிறது. மக்கள் எல்லாம் அவதிப்படுகிறார்கள். உடனே ஊருக்காரங்களாம் சேர்ந்து ஒரு முடிவு செய்யறாங்க. ஆஹா, இந்த எருமை மாட்டை பற்றி தெரிந்தவர்கள் எல்லாம் வாருங்கள். பெரிய மனுஷெல்லாம் வரான், மாட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல. மாடு அடக்கிறவங்களாம் வரான், மாடை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த நேரத்தில் தான் ஒருத்தர் வாரான், கெத்தா ஸ்டைலா மாசா ஒரு சின்ன பையன் வரான். எல்லாரும் இந்த பையனை பார்த்துட்டு, இந்த எருமை மாட்டை இவன் மட்டும் எப்படி அடக்குவான் அப்படின்னு பார்க்கறாங்க. ஊரே உத்து பார்க்குது. அந்த பையன் வந்தான், எருமை மாடு முன்னாடி நின்னான், அப்படியே உத்து பார்த்தான், எல்லாரையும் ஏளனமாக பார்த்தான். பேச்சி பேச்சி நீ பெருமையுள்ள பேச்சி, வாடி வாடி என்னுடைய பேச்சி. வந்துருச்சுங்க, மாடு வந்துருச்சு. மூக்கனாங்கார பிடிச்சா கூட்டு போயிட்டான். அப்படியே சுத்தி இருந்தவங்க எல்லாம் கலங்கி போய், தம்பி உன்னால் மட்டும் எப்படி முடிந்ததுன்னா, மாட்டோட ஓனர் நான் கூப்பிட்டா வராதாடான். மாட்டோட ஓனர்னா